ப்ளீஸ். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க ப்ரோ? யாருக்காக தான் வாழ்கிறாங்களோ எனக்கே தெரில. கண்டிப்பாக பிஸ்கட் இருக்குது, நான் சாப்பிட்றேன். ஓகேவா ப்ரோ? நமக்காக நம்ம வாழணும் ஜெயந்தி. அப்புறம்தான் வந்து புருஷன் புள்ள குட்டி எல்லாமே. சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ பழகுங்க. நோ டின்னர், ஏதாவது சாப்பிடுங்க. தோசை ஆர் சம்திங் லைக் ஃபுட் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. ஜெயந்திம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாரா ஏன் சாப்பிடாம இருக்கீன்னு? இப்போ வீட்டில் எல்லோரும் பசங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சாப்பிடும்போது உங்களை கேட்க மாட்டாரா ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு? கண்டிப்பாக ப்ரோ. ஜெயந்தி ஸ்டே ஸ்ட்ராங். முன்னை விட இப்போ ரொம்ப பரவாயில்லம்மா. தோசை ஆர் லைக் ஃபுட் ஈட் ப்ளீஸ். டோன்ட் வெரிமா. அதாவது லைவில் வந்து சில அட்வைஸ்லாம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் சொல்ல போய் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிச்சுன்னா அது வேறு மாதிரி அர்த்தமாயிடும். அதுக்காக தான் நான் கம்முன்னு இருக்கேன். சரியா? இல்லைன்னா நீ சாப்பிட்லேன்னு சொல்கிற வார்த்தைக்காகவே உனக்கு 2 கிடச்சிருக்கும் திட்டு. கேட்க மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி ஜென்ஸு இருக்கிறனால தான் ஃபேமிலியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா, என்ன பண்ணுது, ஏன் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு மனசு விட்டு கூட கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து ஒரு கூட அன்பு காட்டாத மனுஷங்கிட்டலாம் இருக்கிறதே கஷ்டங்க. மைண்டு அதனால தான் வேறு பக்கம் திரும்புறது. பொண்ணுங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. உண்மை அதுதான். அதுக்கு 100% வந்து ஆம்பளையை கொடுக்குற வழி தான் அது. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணுறதுக்கு காரணமும் ஒரு பொம்பளை தான், ஒரு பொம்பளை தப்பு பண்ணுறதுக்கு காரணமும் ஒரு ஆம்பளை தான். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி சாப்பிடாம கூட இருக்கிறத வந்து ஒரு புருஷன் கேட்காம இருக்கலாமா? முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஃபுல்லாக புருஷன் எல்லோரும் சாப்பிடும்போது ஏன் நீ சாப்பிட்லையாங்கிற வார்த்தை கூட வராதா? எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ தெரில. ஜெயந்தி ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஆஸ்கிங். நோ பிஸ்கட் ப்ளீஸ். ஜெயந்தி ஆர்டர் இன் சொமோட்டோ நவ். ஓகே தர்ஷன் ப்ரோ. அனு கரெக்ட். இப்போ நான் நல்லாவே இருக்கேம்மா. வணக்கம். என் வீட்டுக்காரர் என்னை கேட்குறது இல்லைங்க. உண்மை அதுதான். சாப்பிட்டானே கேட்குறதில்ல. ஃபோன் நான் தான் பண்ணணும். அங்கேருந்துலாம் எந்த ரெஸ்பான்ஸும் வராது. மனசு அதான் கஷ்டமாக இருக்குது. அது நான் பெற்று வச்சுருக்கேன் பார்த்தியா, தலைநாளில் ஒன்று பயன்னு, அது ஃபோனே பண்ணாது. நம்மளாக வாரண்டியே ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றுனாதான் 2 ஃபோன் பண்ணுது. 2 நாளைக்கு பண்ணுது, அப்புறம் விட்டுருது. ப்ளீஸ் சித்ராமா சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் சாப்பிட சொல்லி, கேட்க மாட்டேன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு பாப்பா. நோ அனுமா. அப்பா சொன்னா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? அப்பா சொன்னா அவங்க என்கிட்ட நல்லா பேசக்கூட மாட்டாங்கம்மா. நீங்களாவது பேசி சண்டை வாங்க வேண்டியதானே ஜெயந்தி? மனசுக்குள்ள இருக்க பாரத்தை வந்து அவங்ககிட்ட சண்டை வாங்கியாவது கொட்டி தீத்துருங்க. ஜெயந்தி சிஸ்டர் ப்ளீஸ் சாப்பிடுங்க ஃபார் சில்ட்ரன்ஸுக்கு. என் பசங்களை நினச்சி இருக்கேம்மா. ப்ராமிஸாக நான் சாப்பிட்றேன். ஓகேவா? இப்போ சாப்பிடு வந்து பேசு இங்கே ஜெயந்தி ப்ளீஸ். எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாரு பார்த்தியா? அதான் ஃப்ரெண்டு. நம்ம வீட்டில் சண்டை போட்டால் பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்க்குறவங்க தப்பாக நினச்சிப்பாங்கம்மா. நினச்சிட்டு போகிறாங்க, விடுங்க. நீங்கள் அடிச்சுக்குவீங்க, அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்குவீங்க. இதில் அடுத்தவங்க நினச்சா என்னன்னு நினைக்காட்டி என்ன? அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்களா? உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் சரி, ஒரு நேரம் துணி மாற்றினாலும் சரி, அது உங்கள் வீட்டோட இருக்கிறது தான். அவங்களா வாங்கி கொடுத்து நீங்கள் மாற்றுறீங்க, அவங்களா சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறாங்க. என்ன ஜெயந்தி இப்படி இருக்க? நான்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் சண்டையே போட்டது இல்லைம்மா.